ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு டக்குனு ஹிந்தி யூடியூப் சேனல். இன்னைக்கு நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ 3 டேஸ் சீரிஸோடைய டே 1 வீடியோ. அதாவது இதே மாதிரியா 3 வீடியோக்கள் தொடர்ந்து வரும். உங்களுக்கு டே 1, 2, 3ன்னு 3 வீடியோ வரும். இதுல டே 1 வீடியோவை தான் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். இந்த சீரீஸ்ல அதாவது டே 1, 2, 3 இதுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 333 ஃபார்மேட் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் பார்க்க போறோம். இந்த ஐடியா படி நீங்க பேச கத்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு லாங்குவேஜுமே ஈஸியா கத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம ஹிந்திக்காக நம்ம யூஸ் பண்ண போறோம். இந்த 333 ஃபார்மேட்ல என்ன பண்ண போறோம்னா, பேச்சு வழக்குல பயன்படுத்தக்கூடிய 33 ஹிந்தி வாக்கியங்கள் எடுத்துக்க போறோம். இந்த 33 வாக்கியங்களும் எங்கேயோ யாரோ தினசரி வாழ்க்கையில கட்டாயமா யூஸ் பண்ணிட்டு இருக்க வார்த்தைகள், வாக்கியங்களா தான் இருக்க போகுது. நீங்களும் சரளமா ஹிந்தி பேசணும்னு நினைச்சீங்கன்னா இந்த 33 வாக்கியங்கள்ல கண்டிப்பா ஏதாவது ஒரு 10 வாக்கியமாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது 3 நாட்களுக்கான பயிற்சி. இன்னைக்கு டே 1ல இருக்கோம் இல்லையா, இதே மாதிரி டே 2, டே 3 இந்த மாதிரி 3 நாட்களுக்கு இதே மாதிரி வேற வேற 33 வாக்கியங்கள் பார்க்க போறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஒவ்வொரு வாக்கியத்தையும் நீங்க 3 முறை பயிற்சி பண்ணணும். இப்போ நம்ம வீடியோல சொல்ல போற ஒவ்வொரு வாக்கியத்தையும் நீங்க 3 முறை திரும்ப ரிப்பீட் பண்ணணும். அது இப்ப நீங்க வீடியோ போயிட்டு இருக்கும் போதே வீடியோவை பாஸ் பண்ணிட்டு சொன்னாலும் சரி, இல்ல வீடியோல இருக்க வாக்கியங்கள் எல்லாத்தையும் நான் எழுதி வச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் நான் பயிற்சி எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் சரி. ஆனா கண்டிப்பா 3 முறையாவது சத்தமா வாய் விட்டு பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஸோ ஹிந்தி தெரியுது ஆனா பேச வரமாட்டேங்குதுன்னு சொல்ற எல்லாருமே இந்த 333 ஃபார்மேட், அதாவது இந்த டே 1, 2, 3 இந்த 3 வீடியோவையும் ட்ரை பண்ணி பாருங்க. கரெக்டா இதை ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா டே 3 உடைய எண்டில், டே 3 உடைய முடிவுல உங்களுக்கு ஹிந்தி பேசுறதுக்கான கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பா ஏறும். அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த 3 முறை பயிற்சி பண்ணும்போது சத்தமா தான் சொல்லி பார்க்கணும். மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிறது, வாய்க்குள்ளேயே சொல்லிக்கிறது அப்படிங்கிறது வேண்டாம். சத்தமா வாய் விட்டு சொல்லி பாருங்க. இப்போ வாங்க நம்மளோட பிராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்க போற வாக்கியங்கள்ல ரெண்டு ரெண்டு சென்டென்ஸா பார்த்தா ஒரே டைப்பா இருக்கும், ஒரே விதமா இருக்கும். அதை நீங்க கவனிச்சுட்டே வர முடியும். சென்டென்ஸ், வாக்கியம், துணிகளை எங்க உலர்த்தணும், துணிகளை எங்க காய போடணும் அப்படின்னு கேக்குறதுக்கு ஹிந்தில கப்படே கஹா சுகாவும், கப்படே கஹா சுகாவும். கப்படேனா ட்ரெஸ், துணிகள் அப்படின்னு சொல்றது. கஹா அப்படின்னா எங்கே, சுகாவும், சுகா அப்படின்னா காய வைக்கிறது, உலர்த்துறது. சுகாவும் அப்படின்னா உலர்த்துறது, நான் எங்க போய் இந்த துணிகள் எல்லாம் உலர்த்துறது அப்படின்னு கேள்வியா கேக்குறது. கப்படே கா சுகாவும், கப்படே கா சுகாவும். ரெண்டாவது சென்டென்ஸ் சென்டென்ஸோடைய ஃபார்மேட்லயே இருக்கும். நான் தனியாக போகவா, நான் தனியாக போகவா, மறுபடியும் ஒரு கேள்விதான். மே அக்கேலே சலும், மே அக்கேலே சலும். இந்த கடைசி வார்த்தையை பாருங்க, அங்க சுகாவும் அப்படின்னு முடிஞ்சது, இங்க சலும் அப்படின்னு முடிஞ்சது. எல்லாமே ஒரே விதமான கேள்வி வாக்கியங்கள் தான். மே அக்கேலே சலும், மேனா நான், அக்கேலேனா தனியாக, சலும் அப்படின்னா போகவா அப்படின்னு கேக்குறது. மே அக்கேலே சலும், கப்படே கஹா சுகாவும், மே அக்கேலே சலும். நான் மறுபடியும் சொல்றேன், வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்க 3 முறை பயிற்சி எடுத்தாலும் சரி, இல்ல எழுதி வச்சுக்கிட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்க பயிற்சி எடுத்தாலும் சரிதான். மூணாவது சென்டென்ஸ், வீட்டுக்கு சென்றடைந்து விட்டீர்களா, நீங்க வீட்டுக்கு போயிட்டீங்களா, போய் ரீச் ஆயிட்டீங்களா அப்படின்னு கேக்குறதுக்கு கர் பहुंच गए, கர் பहुंच गए. கர்னா வீடு, பहुंच அப்படின்னா சென்றடைவது, ரீச் ஆகிறது. ஒரு இடத்துக்கு போறது வேற, போய் சேர்றது வேற. அந்த போய் சேர்றத தான் பहुंचன்னு சொல்லுவோம். கர் பहुंच गए அப்படின்னு கேக்குறது மூலமா நீங்க யார்கிட்டயோ மரியாதையா கேக்குறீங்க, வீட்டுக்கு போயிட்டீங்களா, வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டீங்களா அப்படின்னு கேக்குறீங்க. கர் பहुंच गए. இதே மாதிரி இன்னொரு வாக்கியம் பாருங்க, நாலாவது வாக்கியம். நீங்க தூங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்கணும்னா ஆப் சோ கயே, ஆப் சோ கயே. ஆப்னா நீங்க, சோ அப்படின்னா தூங்குவது, சோகையே அப்படின்னா தூங்கிட்டீங்களா அப்படின்னு கேக்குறது. ஆப் சோகையே. இந்த மாதிரி கேள்விகள் எல்லாமே இதுக்கு போன கேள்வியும் சரி, இந்த கேள்வியும் சரி, ரெண்டுமே கேள்விக்கான டோன்ல கேக்குறாங்க, அந்த கேள்விக்கான தோணியில கேக்குறாங்க. அதையும் நம்ம கவனிச்சுட்டே வரணும். கர் பहुंच गए, ஆப் சோ கயே. இந்த மாதிரி கேள்விக்கான டோன்ல நாமளும் கேட்கணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அங்க ஒரு வீடு தெரியுதா, அங்க ஒரு வீடு தெரியுதா அப்படின்னு கேட்கணும்.
उधर एक घर दिख रहा है क्या? उधर एक घर दिख रहा है क्या? उधर அப்படின்னா அங்க, एक घर அப்படின்னா ஒரு வீடு, दिख रहा है क्या அப்படின்னா தெரிகிறதா அப்படின்னு கேக்குறோம். உதர் ஏக் கர் திக் ரஹா ஹே கியா? இந்த திக் ரஹா ஹேங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. நிறைய இடத்துல கேட்போம். தெரிகிறதா அப்படிங்கிறது திக் ரஹா ஹே. அதே வார்த்தைய வச்சு இன்னொரு வாக்கியம் என்ன தெரிகிறது அப்படின்னு கேட்கணும்னா கியா திக் ரஹா ஹே? கியா திக் ரஹா ஹே? இது தேக் கிடையாது. தேக்குனாக்க பார்க்கிறது. அது கம்ப்ளீட்டா வேற அர்த்தத்தை கொடுத்துரும். இது தெரிகிறது. என்ன தெரிகிறதுன்னு கேட்கணும்னா கியா திக் ரஹா ஹே? கியா திக் ரஹா ஹே? அடுத்த சென்டென்ஸ் விருந்தினர்கள் வருகிறார்கள். மெஹ்மான் ஆ ரஹே ஹே. மெஹ்மான் ஆ ரஹே ஹே. நான் சுத்த தமிழ்ல எழுதியிருக்கிறனால நீங்களும் ஹிந்திலயும் அந்த மாதிரி தான் இருக்கும், நம்ம யூஸ் பண்ற விதத்துல இருக்காது அப்படின்னு நினைக்க வேண்டாம். நம்ம பேச்சு வழக்கு தமிழ்ல விருந்தாளிக வராங்க அப்படின்னு சொல்லுவோம். அதே தான் ஹிந்திலயும் மேஹ்மான் ஆ ரஹே ஹே இப்படிதான் சொல்லுவாங்க. இது வந்து பேச்சு வழக்கு இல்ல அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். மேஹ்மான் அப்படின்னா விருந்தினர்கள், ஆ ரஹே ஹே அப்படின்னா வராங்க, வந்துட்டு இருக்காங்க. ரெண்டு விதத்திலயும் எடுத்துக்க முடியும். மெஹ்மான் ஆ ரஹே ஹே. அடுத்த கேள்வி, எத்தனை மணிக்கு வராங்க? எத்தனை மணிக்கு வராங்க? கித்னே பஜே ஆ ரஹே ஹே? கித்னே பஜே ஆ ரஹே ஹே? கித்னே பஜேனா எத்தனை மணிக்கு? கித்னே பஜே எத்தனை மணிக்கு? ஆ ரஹே ஹே வருகிறார்கள். கித்னே பஜே ஆ ரஹே ஹே? மெஹ்மான் ஆ ரஹே ஹே. கித்னே பஜே ஆ ரஹே ஹே? அடுத்த சென்டென்ஸ் நிலைமை மோசமாகிவிடும். நிலைமை மோசமாகிவிடும். ஹாலத் புரி ஹோ ஜாயேகி. ஹாலத் புரி ஹோ ஜாயேகி. ஹாலத் அப்படின்னா நிலைமை, ஒரு விதமான நிலை, என்ன நிலைப்பாட்டுல இருக்கோ அதை சொல்றதுக்கான ஹிந்தி வார்த்தை ஹாலத். புரி அப்படின்னா கெட்டு போறது, மோசமாகிறது. இதை வந்து புரின்னு சொல்லுவோம். ஹோ ஜாயேகினா ஆகிவிடும், மோசம் ஆகிவிடும். புரி ஹோ ஜாயேகி. हालत बुरी हो जाएगी. हालत बुरी हो जाएगी. இதுவே நிலைமை சரியாகிடும்னு சொல்லணும்னா நிலைமை சரியாகிவிடும். हालत ठीक हो जाएगी. हालत ठीक हो जाएगी. புரினா கெட்டு போறது, மோசமாகிறது. நல்லாகிறதுக்கு, சரியாகிறதுக்கு டீக்குங்கிற வார்த்தையை யூஸ் பண்றோம். மித்தபடி எல்லாமே ஒண்ணுதான். हालत बुरी हो जाएगी. हालत ठीक हो जाएगी. அடுத்த சென்டென்ஸ் இவ்வளவு சுவையாக இருக்கிறது. இப்போ ஒரு சாப்பாடு, ஏதோ ஒரு சாப்பாடு சாப்பிடுறீங்க, இவ்ளோ நல்லா இருக்கே, இவ்ளோ சூப்பரா இருக்கேன்னு சொல்லணும்னா இத்னா ஸ்வாத் ஆ ரஹா ஹே. இத்னா ஸ்வாத் ஆ ரஹா ஹே. இத்னா அப்படின்னா இவ்வளவு, ஸ்வாத் அப்படின்னா சுவையாக, ஆ ரஹா ஹேன்றது இருக்கிறது, வருகிறது, இது எல்லாமே வரும். இத்னா ஸ்வாத் ஆ ரஹா ஹேன்றத சேர்த்து சொன்னீங்கன்னா இவ்ளோ சுவையா இருக்கு, இவ்ளோ நல்லா இருக்கு அப்படின்றதுதான் அர்த்தம். இத்தனா அப்படின்னா இவ்வளவு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. அவ்வளவு சுவையாக இல்லை. ஒரு சாப்பாடு சாப்பிட்டு பார்த்துட்டு அவ்வளோ ஒன்றும் டேஸ்டா இல்லை அப்படின்னு சொல்லணும்னா உத்னா ஸ்வாதிஷ்ட் நஹி ஹே. உத்னா ஸ்வாதிஷ்ட் நஹி ஹே. போன சென்டென்ஸ்ல இத்னான்னு படிச்சோம். இத்னானா இவ்வளவு. இங்க என்ன படிக்கிறோம்? உத்னா. உத்னானா அவ்வளவு. சுவையாக அப்படிங்கிறதுக்கு ஸ்வாதிஷ்ட், டேஸ்டின்னு சொல்றதுக்கு ஸ்வாதிஷ்ட், நஹி ஹே அப்படின்னா இல்லை. உத்னா ஸ்வாதிஷ்ட் நஹி ஹே, அவ்வளோ டேஸ்டா இல்ல. இத்னா ஸ்வாத் ஆ ரஹா ஹே, உத்னா ஸ்வாதிஷ்ட் நஹி ஹே. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் எல்லாருக்கும் முன்னாடி சொல்லிவிட்டார். எல்லாருக்கும் முன் சொல்லிவிட்டார். சப்கே சாம்னே போல் தியா. சப்கே சாம்னே போல் தியா. சப்கே சாம்னே அப்படின்னா எல்லாத்துக்கும் முன்னாடி, போல் தியா அப்படின்னா சொல்லிட்டாரு. போல் தியா சொல்லிவிட்டார். சப்கே சாம்னே போல் தியா எல்லாருக்கும் முன்னாடியே சொல்லிட்டாரு. இதே மாதிரி இன்னொரு சென்டென்ஸ் எல்லாருக்கும் முன்னாடியும் திட்டிட்டாரு. எல்லாருக்கும் முன்னாடியும் திட்டினாரு. சப்கே சாம்னே டாண்டா. சப்கே சாம்னே டாண்டா. சோ இந்த வார்த்தையை நம்ம நல்லாவே ஞாபகம் வச்சுக்க முடியும். எல்லாரும் முன்னாடியும் அப்படின்னா சப்கே சாம்னே. சப்கே சாம்னே எல்லாரும் முன்னாடியும் சொல்லிட்டாரு அப்படின்னா சப்கே சாம்னே போல் தியா. எல்லாரும் முன்னாடி திட்டினாரு அப்படின்னா சப்கே சாம்னே டாண்டா. அடுத்தது நம்ம கேட்போம் இல்லையா, என்ன திரும்ப சொல்லு அப்படின்னு கேட்போம். அதே மாதிரி ஹிந்தில கியா வாபஸ் போலோ. கியா வாபஸ் போலோ. கியா அப்படின்னா என்ன, வாபஸ் போலோ அப்படின்னா திரும்ப சொல்லு. திரும்ப என்ன சொன்னியோ அது திரும்ப சொல்லு. வாபஸ் போலோ.
वापस बोलो. क्या वापस बोलो? என்ன திரும்ப சொல்லு. அதே மாதிரி இன்னொரு வாக்கியம் திரும்ப போ. திரும்ப போ அப்படின்னா வாபஸ் ஜாओ. வாபஸ் ஜாओ அப்படின்னா திரும்ப போ, ரிட்டர்ன் போயிரு அப்படின்னு அர்த்தம். வாபஸ் ஜாओ. வாபஸ் போலோ, வாபஸ் ஜாओ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நான் ஃபோன் பண்ணேன், நான் ஃபோன் செய்தேன் அப்படின்னா मैंने कॉल किया. मैंने कॉल किया. இன்னொரு விதமாவும் இதை சொல்லலாம். मैंने कॉल लगाया. मैंने ஃபோன் लगाया. ஃபோனு இல்ல கால் இதெல்லாம் இங்கிலீஷ் வார்த்தைகள் தான். ஆனாலும் ஹிந்தியில இதுக்குன்னு தனியா எதுவும் நீங்க போட்டு பேச வேண்டாம். இதெல்லாம் ரொம்ப நார்மலான வார்த்தைகள். அதையே நாமளும் யூஸ் பண்ணிக்கலாம். मैंने फोन किया, मैंने फोन लगाया. இது ரெண்டுமே யூஸ் பண்ணலாம் நான் ஃபோன் பண்ணேன்னு சொல்றதுக்கு. मैंने फोन किया, मैंने फोन लगाया. இப்ப எப்படி நம்ம தமிழ்ல நான் ஃபோன் பண்ணேன்னு சொல்லுவோம், நான் ஃபோன் போட்டேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ரெண்டு வாக்கியங்கள் தான் இது. சிலர் இப்படியும் சொல்லுவாங்க, சிலர் அப்படியும் சொல்லுவாங்க. मैंने फोन किया, मैंने फोन लगाया. அது சம்பந்தமாவே இன்னொரு வாக்கியம் கால் வரல அப்படின்னு சொல்லணும்னா கால் நஹி ஆயா. கால் நஹி ஆயா. கால் ஆயா அப்படின்னா கால் வந்துச்சு. கால் நஹி ஆயா அப்படின்னா கால் வரல. मैंने फोन किया, கால் நஹி ஆயா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நான் சொல்ல மறந்துட்டேன் அப்படிங்கிறதுக்கு मैं बताना भूल गई. मैं बताना भूल गई. मैं அப்படின்னா நான், பத்தானா சொல்லுவதற்கு, भूल गई அப்படின்னா மறந்து போயிட்டேன். भूल गई அப்படின்னா மறந்து போயிட்டேன். இது ஒரு பெண் சொல்றாங்க, அதனாலதான் भूल गई. இதே ஒரு ஆண் சொல்லி இருந்தாங்கன்னா भूल गयाன்னு சொல்லணும். मैं बताना भूल गया. நான் சொல்ல மறந்துட்டேன். मैं बताना भूल गया. भूल गयाவா இல்ல भूल गईயா அப்படிங்கிறது நம்மளுடைய ஜெண்டருக்கு ஏத்த மாதிரி நம்ம சொல்லணும். அடுத்த வாக்கியம் பாருங்க. அதே மாதிரி நான் சாப்பிட மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லணும்னா मैं खाना भूल गई. मैं खाना भूल गई. मैंனா நான், खानाனா சாப்பிட, சாப்பாடுன்னு சொல்றதுக்கும் खाना தான், சாப்பிட அப்படின்னு சொல்றதுக்கும் खाना தான். भूल गई அப்படின்னா மறந்து விட்டேன், மறந்து போயிட்டேன் அப்படின்னு ஒரு பெண் சொல்றாங்க. ஆண் சொல்லியிருந்தா भूल गया. मैं खाना भूल गया இல்லனா मैं खाना भूल गई. அடுத்த வாக்கியம் நான் மறுத்து விட்டேன். நான் ஒரு விஷயத்த ஒத்துக்கல, நான் மறுத்துட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு मैंने मना कर दिया. मैंने मना कर दिया. மனா कर दिया அப்படின்னா அது ஒத்துக்கொள்ளல, அத நான் மறுத்தாச்சு அப்படின்னு சொல்றது. मैंने मना कर दिया. मैंने मना कर दिया. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஒரு வாக்கியம் நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றது. நான் ஒப்புக்கொண்டேன்னு சொல்லணும்னா मैंने स्वीकार कर लिया. मैंने स्वीकार कर लिया. मैंने मना कर दिया. मैंने स्वीकार कर लिया. நான் மறுத்துட்டேன், நான் ஒத்துக்கிட்டேன். அடுத்த வாக்கியம் இப்படி திரும்ப கேட்காத. ஒரு விஷயத்த கேட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரிலாம் திரும்ப கேட்காத அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு எப்படி சொல்லலாம்? வாபஸ் ஐசே பூச்னா மத். வாபஸ் ஐசே பூச்னா மத். வாபஸ்னா மறுபடியும், திரும்ப. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நம்ம படிச்சோம் வாபஸ்னா திரும்ப அப்படின்னு. இங்கேயும் அதே தான் யூஸ் பண்றோம். வாபஸ் ஐசே, ஐசேனா இப்படி, இந்த மாதிரி. ஐசே பூச்னா மத். பூச்னா மத்னா கேட்க வேண்டாம், கேட்காத அப்படின்னு சொல்றது. வாபஸ் ஐசே பூச்னா மத். மறுபடியும் இந்த மாதிரி கேட்காத. அதே மாதிரி இன்னொரு சென்டென்ஸ் மறுபடியும் இந்த மாதிரி செய்யாத. மறுபடியும் இந்த மாதிரி செய்யாத. வாபஸ் ஐசே கர்னா மத். வாபஸ் ஐசே கர்னா மத். வாபஸ்னா மறுபடியும், ஐசேனா இந்த மாதிரி இப்படி, கர்னா மத் அப்படின்னா செய்ய வேண்டாம். வாபஸ் ஐசே கர்னா மத். அடுத்த சென்டென்ஸ் இன்னும் பேசவில்லை. अब तक बात नहीं किया. अब तक बात नहीं किया. अब तक அப்படின்னா இப்போ வரையும். நம்ம அதைத்தான் பேச்சு வழக்குல நம்ம என்ன சொல்லுவோம் தமிழ்லனா இன்னும்னு சொல்லுவோம். ஆனா அது வந்து இப்பொழுது வரை. அதுதான் வந்து ஹிந்தில இப்பொழுதுனா அப், வரைனா தக், ரெண்டையும் சேர்த்து அப் தக் அப்படின்னு சொல்லுவாங்க. பாத் கியா அப்படின்னா பேசினான் இல்ல பேசினார் இப்படின்னு சொல்லலாம். பாத் நஹி கியா அப்படின்னா பேசவில்லை அப்படின்னு அர்த்தம். அப் தக் பாத் நஹி கியா, இப்ப வரைக்கும் பேசல. அதே மாதிரி இன்னொன்னு இப்ப வரைக்கும் சாப்பிடல. அப் தக் கானா நஹி காயா. அப் தக் இப்போ வரைக்கும், கானா சாப்பாடு,
நஹி காயா சாப்பிடல. இப்போ வரைக்கும் அதாவது நம்ம பேச்சு வழக்குல இன்னும் சாப்பாடு சாப்பிடல. அப் தக் खाना नहीं खाया. अब तक खाना नहीं खाया. अब तक बात नहीं किया. अब तक खाना नहीं खाया. नेक्स्ट सेंटेंस எனக்கு மயக்கம் வருது. मुझे चक्कर आ रहा है. मुझे चक्कर आ रहा है. சக்கர் அப்படின்னா மயக்கம். சக்கர் மயக்கம். முஜேனா எனக்கு, சக்கர்னா மயக்கம், ஆரஹா ஹே அப்படின்னா வருகிறது, வந்து கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம். முஜே சக்கர் ஆரஹா ஹே எனக்கு மயக்கம் வருது. அதுக்கு ரெலவெண்டாவே இன்னொரு சென்டென்ஸ் எனக்கு குமட்டலாக இருக்கு. இன்னும் கூட நார்மலா சொல்லணும்னா எனக்கு வாமிட் வருதுன்னு சொல்லணும்னா முஜே உல்டி ஆ ரஹி ஹே. முஜே உல்டி ஆ ரஹி ஹே. சக்கர்னா மயக்கம். வாமிட் வாந்திக்கு என்ன சொல்லுவாங்கன்னா உல்டின்னு சொல்லுவாங்க. முஜே உல்டி ஆ ரஹி ஹே அப்படின்னா எனக்கு வாமிட் வருது. அடுத்த சென்டென்ஸ் தவறு என்னுடையது. கல்தி மேரி ஹே. கல்தி மேரி ஹே. மேரி கல்தி ஹேன்னு சொல்லலாம், கல்தி மேரி ஹேன்னு சொல்லலாம். ஸோ இதை நீங்க மாத்தி போடுறதுனால எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது, அர்த்தத்துல எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. கல்தி மேரி ஹேன்னு சொல்லலாம், இல்ல மேரி கல்தி ஹேன்னு சொல்லலாம். கல்தி அப்படின்னா தவறு, மேரி ஹேனா என்னுடையது. இதுவே அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா தவறு என்னோடது கிடையாது அப்படின்னு சொல்லணும்னா கல்தி மேரி நஹி ஹே. गलती मेरी नहीं है. गलती मेरी है. गलती मेरी नहीं है. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நீங்க வரமாட்டீங்கன்னு நினைச்சேன். நீங்க வரமாட்டீங்கன்னு நினைச்சேன். இதை தமிழ் மாதிரியே அப்படியே நம்ம டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. நினைச்சேன்னு சொல்றத ஃபர்ஸ்ட் போட்டுருவாங்க. சோச்சா ஆப் நஹி ஆயேங்கே. சோச்சா ஆப் நஹி ஆயேங்கே. சோச்சானா நினைச்சேன், என்னன்னா ஆப் நஹி ஆயேங்கே. ஆப்னா நீங்க, நஹி ஆயேங்கேனா வரமாட்டீங்க. சோச்சா ஆப் நஹி ஆயேங்கே. நீங்க வரமாட்டீங்கன்னு நினைச்சேன். அதே மாதிரி இன்னொன்னு, நீங்க தருவீங்கன்னு நினைச்சேன். நீங்க தருவீங்கன்னு நினைச்சேன். சோச்சா ஆப் தேங்கே. சோச்சா ஆப் தேங்கே. சோச்சா நினைச்சேன், என்னன்னா ஆப் தேங்கே நீங்க கொடுப்பீங்கன்னு. சோச்சா ஆப் தேங்கே. சோச்சா ஆப் நஹி ஆயேங்கே. சோச்சா ஆப் தேங்கே. லாஸ்ட் சென்டென்ஸ் 33வது சென்டென்ஸ் உங்களுக்கு ஒரு போனஸ் மாதிரி. இந்த வாக்கியம் பேச்சு வழக்குல அதிகம் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம தமிழ்ல உன்னை கையெடுத்து கும்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதாவது சொல்லுவோம். உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், இந்த மாதிரி நீ பேசாம இரு, இல்லைன்னா இதை பத்தி பேசாத, இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு இந்த கையெடுத்து கும்பிடுறேன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஹிந்திலயும் சொல்லுவாங்க, மே அப்னே ஹாத் ஜோட்தி ஹூ. மே அப்னே ஹாத் ஜோட்தா ஹூ. நீங்க ஆணா இருந்தா ஜோட்தா ஹூ சொல்லணும், நீங்க பெண்ணா இருந்தா ஜோட்தி ஹூ சொல்லணும். மே அப்னே ஹாத் ஜோட்தா ஹூ. மேனா நான், அப்னே ஹாத் அப்படின்னா என்னுடைய கைகளை, ஜோட்தி ஹூ அப்படின்னா சேர்க்கிறேன், வணங்குகிறேன்னு அர்த்தம். ஆனா இந்த கும்பிடுறேன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவும் இதே வார்த்தை தான். ஜோட்தா அப்படின்னா ஒரு ஆண் சொல்லக்கூடிய வார்த்தை, ஜோட்தி அப்படின்னா அதே தான் ஒரு பெண் சொல்றாங்கன்னு அர்த்தம். மே அப்னே ஹாத் ஜோட்தா ஹூ. மே அப்னே ஹாத் ஜோட்தி ஹூ. மே அப்னே ஹாத் ஜோட்தி ஹூ. இப்போ உங்களுக்கான ஒரு டாஸ்க். இந்த 33 வாக்கியங்கள்ல எந்த 3 வாக்கியங்கள் உங்களுக்கு யூஸ் ஆகும் நினைக்கிறீங்களோ அதை முன்னாடியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த 3 வாக்கியங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு செக் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல அதை பத்தி கொடுங்க. உங்களுக்கு அதிகமா யூஸ் ஆகக்கூடிய அந்த 3 வாக்கியங்கள் என்னென்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல 1 2 3 போட்டு கொடுத்துருங்க. ஸோ டே 1 வீடியோ அவ்வளவுதாங்க. இந்த 3 இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். டே 1 வீடியோ முடிஞ்சிருக்கு. இன்னும் டே 2 அண்ட் டே 3 பாக்கி இருக்கு. ஸோ டே 2ல அடுத்து இன்னும் 33 வாக்கியங்கள் நான் கொண்டு வரேன். அதுக்குள்ள இந்த 33 வாக்கியங்களை நல்லா கிளியரா நிறைய முறை ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. ஹிந்தி கத்துக்கணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லார்கிட்டயும் நம்மளோட சேனல் லிங்க் ஷேர் பண்ணுங்க, தெரியப்படுத்துங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.